தம்பி? யாரும் தண்ணே. யாருக்கு யார் அண்ணே? யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்க்கணும் தம்பின்னு சொல்லுதான் வழக்கம். என்னைய போல சிறிய மனிதர்கள் உங்களை போல பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அண்ணன் சொல்றது வழக்கம். இந்த உலகத்திலே தம்பிக்கு தானப்பா பெருமை இருக்கு. அண்ணனுக்கும் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை இருக்கு? எந்த வகையில நீங்க தம்பிக்கு பெருமை இருக்கு? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தானையா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது, கொம்புக்கு வலிமை உண்டு. அப்ப தம்பிக்கு தான் வலிமையும் பெருமை உண்டு. ஓ, அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை? அண்ணனுக்கும் பெருமை இருக்கு. எப்படி? இந்த பூலகத்துல எல்லாம் நாங்க மானிட பிறவைகள் எல்லாம் தை மாதம் பழனி மலைக்கு மாலை அணிவித்து பாத யாத்திரையா செல்வோம். சரி, பாத யாத்திரை சென்று நேரடியா போய் முருகனை தரிசனம் பண்ண மாட்டேன். கீழே விநாயக பெருமானுக்கு ஒரு செதர்தங்க எடுத்து சல்லார்னு உடைச்சு அந்த சில்லு எவன் மண்டையிலையாவது பக்கத்துல புடிச்சு அது சரி ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பழனிமலை முருகன் மேலேயே போய் தரிசனம் பண்ணுவான். அற்புதமா சொன்னையா. மொத்தத்துல முருகனை சந்திக்க போறோங்கிற சாக்க வச்சு ஒருத்தனை பழி வாங்கிட்டு தான் போறிய. ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் பழி வாங்கக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்யுது. அண்ணனடா தம்பி நடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்துல இருப்பினும் கூட என்பது நாரத மகரிஷி. யாரு? நானே தான். நீங்க என்ன ஒண்ணு நம்பு வாழு இல்ல நம்ப வச்சு வாழு. என்னமா ஆச்சரியக்குறியா கேக்குற? தமிழ்நாட்டுல நாங்க நம்பினதுனாலதான் இன்னமும் நாங்க சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தரோம். அப்ப இது வரைக்கும் நீங்க நம்பித்தான் வீணா போயிட்டீங்களா? வெட்டித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான். நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்லிருக்காங்களே. அது அப்ப நல்ல மனுஷன் காலத்துல இருக்கும்போது நம்பினான். அப்ப இப்பெல்லாம் யார நம்புறனே புரியாம தெரிஞ்சுக்கிட்டு கலிகாலம் கலியுகமாக போய்கொண்டு இருக்கின்றது. எதையும் கூட பிறந்த அண்ணன் தம்பியை நம்ப முடியல, கட்டுன பொண்டாட்டியை நம்ப முடியல, பாருங்க பெத்த தாய் தகப்பனை நம்ப முடியல. அண்ணே எப்படா போவேன் திண்ணே எப்ப காலியாங்கிற கதையா போய்கிட்டு இருக்கு. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா நாடு போற போக்கு அழிஞ்ச கமாயில மீன் பிடிச்ச கதையால போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாட்டு நடப்பே அற்புதமா நீங்க தெரியப்படுறீங்க. சரி இருக்கட்டும், நீங்க நாரதர் மகாமுனிவர்ங்கிறத நான் எப்படி நம்புறது? நாரதர்ங்கிறத நீ எப்படி நம்புறதா? ஆமா, நாரதர் மாலை போட்டிருக்கேன், யாழ் போட்டிருக்கேன், பஞ்சாசம் கட்டி இருக்கேன், சிப்லா கட்ட வச்சிருக்கேன், இந்த தோரணையை பார்க்கின்ற ஜடாமுகுடம் வச்சிருக்கேன். இந்த தோரணை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாரதர்னு புரிஞ்சுக்க முடியலைன்னா அப்புறம் நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? அப்ப நீங்க மகதையாளு சப்ததாள கட்ட ஜடாமகுடம் மாலை அணிவிச்சிருக்கீங்க. இதை புறம் பார்த்தா நாரதர் மகாமுனிவர். ஆமா, இதான் தோற்றம். உமக்கும் பந்தயம். என்ன பந்தயம்? காலையில காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி 10 மணிக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போவான். ஏன் பிச்சை எடுக்கவா? பிச்சை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தா அவன் எடுத்துதான் ஆகணும். சரி, நம்ம என்ன கோடீஸ்வர பிறவா? இல்ல அதைத்தானே கேட்கறேன். இல்ல எதுக்கு அந்த பேருந்து நிலையத்துக்கு ஏன் போகணும்னு கேட்கறேன். அங்கே காலையில 10-11 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் என்ன பண்றேன், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன். சரி, இன்னொருத்தர் ராமர் வேஷம் போட்டிருக்கேன். இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். அது சரி, போட்டுட்டு இந்த இருக்கு பாருங்க 6 மணி பெட்டி இத்த தண்டியை தூக்க முடியாது, 5 வடி அரிசி திங்கணும். சரி, ஒரு கைப்பெட்டி மாதிரி தொல்னா பெட்டி சின்ன பெட்டியா போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு கீழு பொள்ளு அமைக்கி கடைக்கு அரே ராம அரே கிருஷ்ணா அரே ராம அரே கிருஷ்ணா கடைக்கு பிச்சை எடுக்கிறேன். அந்த புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவன ஆஞ்சநேயர் ஏத்துக்கிற முடியுமா? இல்ல ராமர் வேஷம் போட்டவனத்தை நான் ராமர்னு ஏத்துக்கிற முடியுமா? இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவரத்தை நான் கிருஷ்ணர் ஏத்துக்கிற முடியுமா? இந்த இடத்துல நீங்க நாரதர் மகாமுனிவர்ன்றீங்களே, எதை வச்சு நம்புறதுன்னு கேட்டேன். கைதட்டலாம். அற்புதமான கைதட்டலாம். அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்விலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்க, இந்த இடத்துல எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்து காசு வருது, காசை வாங்கிக்கிறங்க. பாருங்க, நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கிறவனே கிருஷ்ணன் ஏத்துக்க முடியுமா? ராம வேஷம் போட்டிருக்கவனே நான் ராமன் ஏத்துக்க முடியுமா? ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கவனே ஆஞ்சநேயர் ஏத்துக்க முடியுமா? அப்ப அவர்களை போலத்தான் நீங்க நாரதர்னு சொல்றீங்களா, நான் எப்படி நம்புறது? இதுதானே உன் சந்தேகம். அதனாலதான் சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில சந்தேகம் வரலாம், ஆனா வாழ்க்கையே சந்தேகமாகிவிடக் கூடாது. ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்குங்க. அவர்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அது செயற்கை, இது இயற்கை. அவர்கள் வயிற்று பிழைப்பிற்காக கடைக்கு அரிதாரத்தை முகத்திலே பூசிக்கொண்டு கடைக்கு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடியவர்களையா. யாசகம்னா என்ன தெரியுமில்ல? பிச்சை. அவ்வளவுதான். அவன் பிச்சைக்காரன். அது செயற்கையான முறை, வயிற்ற கழுவுறதுக்காக அவன் போடுற வேஷம். இது இயற்கை. இந்த உலகத்திலே நாரதன் என்றால் ஒருத்தன் தான். அப்படியா? நானே தான் நாரத மகரிஷி. சாமி அடியன் வணங்குங்க. வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் ஐயனே. சாமி, உங்களை சந்தித்ததில் மனமற்ற மகிழ்ச்சி. அப்படியே இருக்கட்டும், சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு. நாரதர் மகாமுனிவர் நானே தான். எங்கிருந்து வரீங்க? தேவலோகத்திலிருந்து வர்றேன். அப்பா இருக்காரு. என்ன பண்றாரு? அப்பா படைக்கின்றார். வைக்கப்படைப்பை படைப்பது விவசாயி. எங்க அப்பா 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவபதங்களை படைக்கக்கூடிய ஆழத்தில் வருங்காலத்திலே நுகுலத்திலே மூலாதாரத்திலே தானிருந்து வாசி முளைக்கின்றான். அண்டத்திலே பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது எங்க அப்பாவுடைய வேலை. அப்பா ஒரு பக்கத்து இருக்கட்டும். சரி இருக்கட்டும். நீங்க நாரதர் மகாமுனிவர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா நாரதர்னு சொன்னோன்னே உனக்கு வந்தோடனே சந்தேகம் வரலாமா? இல்ல நாங்க இங்க உட்கார்ந்துருக்க என்னையும் சேர்த்து நாங்களாம் மானிட பிறவி. சரி, நீங்க தெய்வ பிறவி. ஆமா. எனக்கு சின்ன சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க கீழே உட்கார்ந்துருக்க அந்த சந்தேகம் இருக்கு. சரி, இப்ப நீங்க தெய்வ பிறவி, நாங்க மானிட பிறவி. சரி, இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா?
இதுக்கு பேரு சின்ன சந்தேகம் இல்ல, இது மிகப்பெரிய சந்தேகம். இல்ல எல்லாரும் குழப்பத்துல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் குழப்பத்துல இருக்காங்கிறத நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க இதுவரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்கலையே, நீங்க தானே கேக்குறீங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால பேசாம கீழே உட்கார்ந்திருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க சார்பா நான் கேட்கிறேன். அவங்க சார்பா இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால கேக்குறீங்க. இந்த உலகத்திலே தெய்வம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. இந்த தர்ம முனீஸ்வரர் இருக்காருல்ல, ஆமா, இந்த தர்ம முனீஸ்வரர் தெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னா இத்தனை பக்தர்கள் அவர் வாசல்ல உட்காரணுங்கிறது விதியா? இல்ல இல்ல, இந்த நாடகத்தை வச்சு இவ்வளவு செலவு பண்ணணுங்கிறது அவங்களுக்கு என்ன சுயம்பில்லாமையா இருக்காங்க? இல்ல இல்ல. அப்ப பாருங்க, தெய்வம் இருப்பது உண்மை என்பதை அறிந்து இந்த நாடகமும் இந்த பக்தர்களும் ஆக அமர்ந்திருக்கின்றார்கள். தெய்வம் இருப்பது உண்மை, இதுக்கு சான்று இது ஒன்னே போதும். தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சான்று இது ஒன்னே போதும். தெய்வம் இருக்கிறது உண்மை கண்டிப்பா. சரி சாமி, நம்ம ஊர் இந்த முனீஸ்வரர் தர்ம முனீஸ்வரர் விட்டுருவான். இந்த கோயிலை சொன்னோம்னா அடிக்க வருவான். சரி, பக்கத்துல பெரிய கொண்ட கோபுரம் கோயில் இருக்குன்னு வைங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல சந்தேகம். பிரச்சனை இல்லை, சந்தேகத்தை தீர்த்து கேளுங்க. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் ஆலயம் இருக்கு. சரி, கோவில் ஆலயம்னு இருந்தா கருவறைன்னு ஒண்ணு இருக்கும். கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். சரியா சொல்றீங்க. ஆலயம்னு இருந்தா கருவறை இருக்கும், கருவறைன்னு இருந்தா தெய்வம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இப்ப அந்த கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கு. சரி, இப்ப ராத்திரி ஒரு 4 கவனி போய் அந்த கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை குத்தி கிளப்பிடுறாங்க. ஆஹா, கிளப்பும் போது உயிரோட இருக்கிற தெய்வம் அது கையில வச்சிருக்க சுளையத்தை எடுத்து அவன் வாயில குத்துனா கிளப்பவானா? இது வரைக்கும் எவனும் திருட மாட்டேன், களவாங்க மாட்டான்ல, களவாங்கவே மாட்டேன். அதத்தான் கேட்கிறேன். அப்ப தெய்வம் இருக்கிறது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு தான் நீ கேட்கிற? ஆமா சாமி. அதாவது கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வத்தை என்ன பண்றான்னா 4 பேர் என்ன பண்றான், கடப்பாறையை கொண்டு கிளப்புறான். ஒரு தெய்வத்தையே திருடுறேன். தெய்வத்துக்கு உண்மையிலேயே சக்தி இருந்து உயிர் இருந்தா அதுல கையில வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்து சூலாயுதமோ வேலாயுதமோ அவன் வாயில குத்தி இருந்தா இந்த உலகத்துல எந்த தெய்வமாவது திருட்டு போகுமா? எந்த இடத்துலயாவது திருடுங்கிறது நடக்குமா? இதானே அவன் சந்தேகம். இது சின்ன சந்தேகம் இல்லப்பா, இது மிகப்பெரிய சந்தேகம். இன்னொரு விஷயம் இருக்கு சாமி. இதுக்கு பதில், இதுக்கு முதல்ல என்ன பதில்? இல்ல, கோயிலுக்கு முன்னாடி என்னைக்குமே உண்டியல் கலசம்னு இருக்கும். ஆமா, நாங்க பக்தர்கள் பூரா வேண்டிக்கிட்டு அந்த உண்டியல்ல பணமோ காசோ நகையோ போடுவோம். சரி, இப்போ உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல் இருக்கு. ஆமா, 4 களவாணி பேர்ல போய் இந்த உண்டியலை கலப்புறாங்க. உயிரோட இருக்கிற சாமி இந்த உண்டியலை திருடும் போது அவங்க வாயில குத்தனமா குத்தக்கூடாது. நாங்க எல்லாரும் போய் காவல்துறை கிட்ட போய் இந்த மாதிரி எங்க கோயில்ல உண்டியல் களவாண்டு போச்சு, எவனோ கலவாணி பையில கலந்து விட்டு கொடுத்துட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு காவல்துறை கிட்ட போய் மனு கொடுக்குறோமே, அந்த கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தெய்வமா இல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது இது தெய்வமா? ஆஹா, இல்ல தப்பா கேட்கறேனா? அப்படியே இருங்களே, நல்ல கேள்வி. 2 கேள்வியும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி. ஆமா சாமி. இந்த உலகத்திலே கண்டிப்பா இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். ஆமா, இதை எதிர்பார்த்து தான் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். நீங்க போட்டிருக்க வேஷம் வேணா கோமாளி வேஷமா இருக்கலாம். நீங்க கேட்ட கேள்வி மிக பிரமாண்டமான கேள்வி, அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேள்வி. அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேள்வி. எல்லார் அறிவுக்கு வேலை கிடைக்கும், எனக்கு மட்டும் கிடையாது. நியாயமானது. ஒரு கோவில் கருவறைக்குள்ளே ஒரு சிலை இருக்கு, 4 களவாணி பேர்ல போய் கடப்பாறை வச்சு திருடுறேன், அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, ஏன் அப்பவே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு விஷயம் பாருங்களே, இப்ப ஒரு தெய்வம் இருக்கு, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். எப்படின்னா, அதுக்கு ஏன் பழி வாங்கல அவங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஒண்ணுமே இல்ல, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கான். ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கு அற்புதமான ஒரு பதில் சொல்றேன். சரி சாமி. ஒரு மனிதன் இருக்கான், மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனை என்னென்ன பேர்லாம் சொல்லி நீங்க கூப்பிடுவீங்க? இந்த நம்ம சுப்பையா வராரு, பாண்டி வராரு, சுரேஷ் போறேன், இந்த நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் வராரு, மந்திரி வராரு, எம்எல்ஏ போறாரு. அப்படின்னு நம்ம பாருங்க, ஒரு மனிதன் உயிரோடு இந்த உலகத்துல பூமியில நடமாடுகின்ற பொழுது இந்த போறாரு வெள்ளச்சாமி, இந்த போறாரு கருப்பையா, இந்த போறாரு சீமான், இந்த போறாரு கோமான், அப்படி என்று இவ்வளவு பெயர்களை சொல்லக்கூடிய நிலை. அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தானா அவனுக்கு பேர் என்னங்க? பிணம்பேன். அதுலயும் இப்ப சுருக்கிட்டேன், பாடிய எப்படா? அவ்வளவுதான் விஷயம். கருப்பையாவை எப்ப தூக்குறீங்கன்னு கேட்க மாட்டான், பிணத்தை எப்படா தூக்குறீங்கன்னு கேட்பேன். சுப்பையாவை எப்படா தூக்குறீங்கன்னு கேட்க மாட்டான், ஆக பிணத்தை எப்படா தூக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு பெயர் விளங்கியது. உயிர் இறந்த பிறகு, இறந்த உயிர் விட்டு அவனை விட்டு போன உடனே அவனுக்கு பெயர் பிணம்னு மாறுதா இல்லையா? கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாருங்க, 8 வகையான மருந்தை இடிச்சு அந்த பீடத்துல வச்சு சிலையை தூக்கி அது மேல வச்சு கும்பத்துல தண்ணீர் ஊத்திட்டாங்கன்னா அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகுது. அந்த சிலை
அந்த கருவறையை விட்டு வெளியில வந்துட்டா இறந்த மனிதனுக்கு சமமானவன், சக்தியை இழந்துறது, உயிர் அற்றது. அதனாலதான் மனிதன் இறந்த உடனே பேர் விளங்கி, அதாவது மனிதன் இறந்த உடனே பிணம்னு எப்படி பேர் மாறிச்சோ, கருவறையை விட்டு 4 களவாணி பயலுக தூக்குன மாத்திரத்திலே அதுக்கு பேரு வெறும் சிலை, உயிர் அற்றதுடான்ட்டேன். அப்புறம் எங்கே சக்தி வரும், எங்கே ஜூலாயத்தை வச்சு குத்தும்? சரி சாமி இருக்கு. இன்னும் அற்புதமா சொன்னீங்க. இப்ப கோவிலுக்கு முன்னாலே ஒரு உண்டியல் கலசம், அந்த உண்டியல் கலசத்துல 4 பேர் தூக்குறேன். அப்படி இருந்து அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு ஏன் அருவாளையோ கத்தியோ வச்சு அவன் மேல விட்டு வீசி இருந்தா எந்த ஊர்லயா திருட்டு நடக்குமான்னு கேக்குறீங்கல்ல. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். உங்களை பெற்றது யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா தானே? எத்தனை மாதம் சுமந்தார்கள்? 8 மாதம். நீங்க குறை மாதத்துல பிறந்த பொதுவா எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம் தான். 10 மாசத்துல நீங்க பிறந்தாச்சு, பிறந்து தவழ்ந்தாச்சு, தவழ்ந்து நடந்தாச்சு, நடந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்க அப்பாவுக்கும் தெரியாம உங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா ஒரு சிறுவாட்டு காசுல ஒரு உண்டியல் சேர்க்குது, சிறு சேமிப்பு திட்டம் சேர்க்குது. உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த உண்டியலும் உங்க கண்ணுக்கு தண்டுபட்டு போச்சு. உங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு 100 ரூபாய் திருடிட்டு அதுல இருந்து உங்க அம்மா அருவாள் எடுத்து கழுத்துல வெட்டி போடுமா உங்களை, இல்ல கத்தி எடுத்து உங்க வயிற்றுல குத்தி போடுமா? நான் திருடுன்னு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா வந்து என்னை சப்புன்னு அடிக்கும். நான் பூல்னு அழுவேன். அழுத உடனே எங்கள் அம்மா சொல்லும், ஏன்டா சின்ன பிள்ளையிலே இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறீங்க, தேவையாது, நாளைக்கு பெரிய பிள்ளையானா என்னென்ன வேலை முள்ள மாதிரி தானே பண்ணுவேன், இனிமேல் திருடக்கூடாதுப்பா அப்படின்னோடனே நான் அழுததை பார்த்த உடனே பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொன்ன கதையா. எங்கள் அம்மா நான் அழுததை பார்த்த உடனே தாங்க முடியாமல் மறுபடியும் உண்டியிலிருந்து ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்து, போப்பா என்ன வளர்த்தா இருப்போ இந்த பெட்டி கடையில் போய் 4 பொறி உருண்டை வாங்கி தின்னுட்டு வா போ அப்படின்னு சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அப்ப பெத்த தாய் எப்படி தான் பிள்ளை தவறு செய்து விட்டான், திருடி விட்டான் என்பதை உணர்ந்தாலும் எப்படி மன்னிக்கின்றாளோ அவ பெத்த தாய், கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உலக தாய், இந்த பூமியில தான் பிறந்த, நம்ம தான் உயிர் கொடுத்தோம், நம்ம பூமியில தான் விளையாண்ட, ஆனா நம்ம உண்டியிலே கை வச்சிரான்னு பெத்த தாய் எப்படி தான் பிள்ளைய மன்னிக்கின்றாளோ உலகத்தாயும் ஒவ்வொரு திருடனையும் மன்னிச்சு வரதுனால தப்புறேன். அதனாலதான் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னார்கள். இந்த நிலை இதனாலதான் அந்த உருவாகுது. சரி, வேற என்ன நினைக்கிறேன்? சரி சாமி, அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களே. அம்மா பேரு கலைவாணி, தட்டுவாணி, தமிழ் செல்வி, வீணைக்குவாணி, நாவுக்கரசி, சரஸ்வதி. உங்க அம்மா அந்த வெள்ளை தாமரல அவளதான் வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள், வெள்ளை அரியா ஆசனத்தில் அரசனோடு சரியாசனம் வைத்த தாயை என்று போட்டி பாடினானே அந்த அவதான். சாமி எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம். என்னதான் அப்படி உனக்கு சந்தேகம்? உங்க அம்மா அந்த வெள்ளத்தாமரையிலே உட்காந்துக்கிட்டே இருக்காங்களே, சரி அவங்களுக்கு 1க்கு 2க்கு வந்துச்சுன்னா அதுலயே இருப்பாங்களே. அறிவு கட்டவனே, இந்த உலகத்துல எவ்வளவு சந்தேகம் இருக்கு, இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மானுட பிறப்புகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது மற்ற உயிர் ஜீவராசிகளுக்கு எல்லாம் உணவை உட்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு, நீரை அருந்தக்கூடிய தன்மை உண்டு, மலஞ்சலம் கழிக்கக்கூடிய தன்மை மனிதர்களுக்கு உண்டு. தெய்வத்துக்கு உணவு அருந்துவது கிடையாது, காற்றை மட்டும் புசிக்கக்கூடிய தன்மை. அதனால மலஞ்சலம் கழிப்பது தெய்வம் கிடையாது. நீ சோத்தை சாப்பிட மாட்டீங்க, நாங்க காற்றை மட்டும் புசிக்கக்கூடியவர்கள். அதனால நான் காற்றால் அடித்த பிண்டம், நீங்கள் சோத்தால் அடித்த பிண்டம். சரி சாமி, கல்யாணம் ஆயிடுச்சா? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் இல்லாதவன் நான் இந்த உலகத்திலே. எந்த ஆசையும் இல்லை. ஏனாமையா இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவற வாழ்க்கை மேல் என்று ஓடோடி வந்தவன் இந்த உலகத்திற்கு. பீடி சிறுட்டு பழக்கம் எந்த பழக்கம் கிடையாது, வெத்தலை பையில கிடையவே கிடையாது, பீரு பிராந்தி எதுவுமே கிடையாது, பொம்பளம்பளை அதெல்லாம் வேற மாதிரி ஆளுங்க நமக்கு தேவையாது. எந்த ஆசையுமே கிடையாது. பீடி சிறுட்டு வெத்தலை பையில பாக்கு பீரு பிராந்தி பொம்பளம்பளை எதுவுமே கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரோட அறிவு கட்டவனே. இதெல்லாம் இருந்தாத்தான் இந்த பூமியில வாழணுமாயா? இந்த பூமியில பாருங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஒரு வாசகத்திற்கு இணங்க பாருங்க, தமிழகத்திலே 38 மாவட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்தாரே, ஆக பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கின்றாரே சமாதாக. அப்துல் கலாம் ஐயா எந்த திருமணத்தை முடிச்சாரு, எந்த பீடி சிகரெட்டை குடிச்சாரு, எந்த மது அருந்தினாரு, உலக புகழ்பெற்ற நாயகனாக திகழலையா? எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. இந்த படத்துக்கு வர வண்டி இதுதான் உன்னை இடைஞ்சல் பண்ணது ஆரம்பத்துல இருந்து. எல்லா வழக்கம் இருக்கு. எப்படி? பீடி சிகரெட்டு வெத்தலை போயில பார்க்க எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ராத்திரி 3 மணிக்கு இந்த ரோட்ல சொர்ணையே இல்லாம படுத்துக்கிட்டு நாடம் பார்க்குது. சரி, இன்னும் 5 நாள் இருக்கேன். பீடி சிகரெட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, வெத்தலை போயில பார்க்க கூட போட மாட்டேன். சரி, சமயத்துல ஆட்டுக்கறி கூட சாப்பிட மாட்டேன். ஆனா 30 வயசுல அட்டாக் வந்து செத்து போயிரு. அது சரி, இருக்கிற வரையும் தின்னுபிடி தொலை வேண்டியதானே. சரி வைக்க போறேன். அட நாராயணா நாராயணா, அற்புதமா சொல்ற நீ. காரணம் என்ன தெரியுமா? இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எல்லா பழக்கமும் இருந்து மருத்துவமனைக்கு வீட்டுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறத விட, ஆக இந்த உலகத்திலே 16 செல்வத்திலே நோயின்மை, நோய் இல்லாமல் எவன் ஒருத்தன் வாழ்கின்றானோ அதுவே பெரிய செல்வம் என்று அபிராமி பட்டர் சொன்னாரு. ஆக இருக்கட்டும். ஆக இருப்பின் கூட உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராசன். உங்க அம்மா பேரு?
நங்கை மோகினி. அப்ப நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? பிறந்தவன். எங்கே பிறந்தீங்க? பிறந்தவன். பிறப்பதற்கும் பிறப்பதற்கு என்ன வித்தியாசம் இந்த உலகத்துல? பிறப்புனா தனக்கு பிறக்கிறது. சரி. பிறப்புனா தன்னோட கூட பிறக்கிற அக்கா தங்கச்சி. ஓ, பிறப்பு என்பது தாயினுடைய அபான வாசல் இருந்து வரக்கூடியது பிறப்பு. பிறப்புனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அது பிறப்பு. அப்ப நீங்கள் பிறப்பு ஆக இருக்கட்டும். நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு நீங்க பிறக்கல. அப்ப ஊர் பயிலுக்கா பிறந்தேன். எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் சேர்ந்துட்டு தான் பிறந்தேன். அது எப்படி அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தீங்களா? அல்ல, அப்பா செஞ்சாரு நான் பிறந்தேன். அப்படி என்ன செஞ்சாரு நீங்க பிறந்தீங்க? அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு, நான் பிறந்துட்டேன். ஓ, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால நீங்க பிறந்தம்னு சொல்றீங்க. ஆமா. காரணம் பாருங்களேன், கல்யாணம்னா என்ன கட்டுவாங்க? கல்யாணம்னா தாலி கட்டுவாங்க. யாருக்கு யார் கட்டினது தாலி? அதாவது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுவாங்க. அப்ப ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு தானே கட்டினாங்க. எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல கட்டினாரு. கழுத்துல கட்டினாரு. நீ எங்க பிறந்த? வயித்துல பிறந்த. கழுத்துல கட்டினா நீ கழுத்துல பிறக்கணும். நீ யாரை கட்டிட்டு வயித்துக்கு போன? இல்லையா, அது கிரகமச்சரா இருக்கு. ராத்திரி 3 மணிக்கு வந்து என்னங்க நீங்க கழுத்துல கட்டுனதுக்கு புள்ள பிறக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்காயா? கழுத்துல கட்டுற கயிறுக்கு வயித்துல சுமக்கிற குழந்தைக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? 2 பேருக்கும் முதல் ராத்திரி நடந்துச்சு. ஓ, முதல் ராத்திரி நடந்தனால தான் பிறந்தீங்களா? ஆமா. இந்த உலகத்துல முதல் ராத்திரிக்கு கடைசி ராத்திரிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? முதல் ராத்திரினா மெத்த மேல பூவை போட்டு நம்ம படுத்தோம்னா அது முதல் ராத்திரி. சரி. கடைசி ராத்திரினா நம்மளை படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோய்ந்தா கோய்ந்தான்னு கடைசி ராத்திரி. அட சண்டாளைங்களா, பூவிலே பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகுது இந்த உலகத்தினுடைய இயல்பு. பாருங்க, பூவிலே தொடங்கி பூவிலே முடிகின்றான் மனிதனுடைய வாழ்க்கை. சரியா? முதல் ராத்திரிலாம் சரி, இன்னைக்கு வரும் முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. ராத்திரியும் பகல் வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? எங்க அம்மா அப்பாவும் உங்க அம்மா அப்பாவும் நல்லாவும் ஜாரை மாதிரி புனச்சல் பண்ணிட்டாங்க. ஓ, நல்ல பாம்பும் ஜாரை மாதிரி 2 பேரும் முனைகிறாங்க. நல்ல பாம்புங்கிறது என்ன இனம் தெரியுமா? பாம்பு. சாரைங்கிறது என்ன தெரியுமா? பாம்பு. 2 இனமும் சேர்ந்தா என்ன குட்டி போடணும்? பாம்பு குட்டி. அப்ப நீ எப்படி வந்த? பாம்பு குட்டியால வந்திருக்கணும். 2 பேரும் கூடிட்டாக பிறந்துட்டேயா? என்னையா அவங்களுக்கு என்ன கூடிட்டாங்கன்னா எதுல கூடுறாங்க? மெத்தவங்க காய்ச்சல் இல்லாம பாயில ஊடி இருக்காங்க. அட, அவங்களுக்கு தூக்கம் வருது, பாய விரிச்சு தூங்குறாங்க. அப்ப 2 பேர் தூங்கிட்டாலே ஒரு குழந்தை பிறந்துரும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, எங்க அப்பா கையில பழத்தையும் எங்க அம்மா கையில பாலையும் கொடுத்தாங்க. மாத்தி மாத்தி பழமும் பாலும் சாப்பிட்டாங்க, பிறந்துட்டு. ஓ, பாலும் பழமும் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்க. ஆமா. பாலும் பழமும் சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா? பீ வரும். அப்புறம் நீ எப்படி வந்த? 2 பேரும் மயிரை புடுங்கினாங்க, டொங்காசு போட்டாங்க. போடி சித்திரவடுத்திக்கு இருக்க. என்ன பண்ணாங்கன்னா என்ன கூடி போய் பண்ணாங்க. 1 ரூபா காசு 2 ரூபா காசு எனக்கிட்ட 1 நிமிஷம் கூட அந்த மாதிரி எல்லாம் விஷயத்தை காமிக்கிறாங்க. இல்ல, 10 ரூபா காசு வரைக்கும் பார்த்து டொங்காசுன்னு சொல்றீங்களே. இது எங்க இருக்குது இந்த காசு? ஓடி எடுத்துட்டு வரீங்களா? அப்பா உனக்கு என்னப்பா அந்த இல்லப்பா, நீங்க எப்படி பிறந்தங்கிற ரகசியம் தெரியணும். இது பெரிய மக்களை பெரிய ஐநா சபையில பேச வேண்டிய விஷயம் இல்லையா? நீ பிறந்த ரகசியத்தை தெரிஞ்சா நான் தேவலோகத்துல இதை சொன்னா அங்க உள்ள ஆளு செருப்பு கழுவிட்டு அடிப்பாங்க. நாராயணா, மனிதனுடைய வாழ்க்கை தெய்வத்துக்கு தெரியாதா இல்லையா? ஐயோ, மனிதன் கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆளுகளும் சோ என்ற குரல் கேட்டது யார் அந்த பெண்மக்கள்? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. 1க்கு 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்க அள்ளி போறதுக்காக வந்திருக்கீங்க. அப்புறம் ஆமா, நகராட்சியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன நீ தான் சொல்ற 1க்கு 2 பேருக்கு வந்திருக்காங்க? நான் வெளியே இருக்கேன். ஓ, அவங்க 1க்கு 2 பேர் இருக்கா? நீங்க எங்க இருக்கீங்க? வெளியே இருக்கேன். எத்தனை நாளா? 3 நாளா. எப்படி வருது? திரியா. நீ வெளியே போறத கேட்கலையா? நீ வெளிக்காவல் இருக்கும்னு சொல்லவில்லை. அது காவல் சூச்சமா போ. சரி, இருக்கட்டும். சொல்லுக்கு சொல்லு சூச்சமா. ஆளுகுலம் சோ என்ற குரல் கேட்டது. அது ஒண்ணு என் தங்கை, இன்னொன்னு என் ஆளு. ஓ, தங்கை ஒன்று, இன்னொரு உங்க ஆளு ஒன்று இருக்கு. ஆமா. நான் அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு யாரை பார்க்கணும்? என் ஆளை பாருங்க. உங்களுடைய ஆளை அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். இல்ல, பயங்கரமான பிள்ளை. ஜெயபிரியா, வா, உன்னை ஜாமி வாப்புறாரு. ஜெயபிரியா, பார்த்தோம் அம்மா. மாமா 2 விழுக்குருண்டை வச்சிருக்கேன். ஓடியா. என்னண்ணே சுக்குமல்லி ஓடிச்சானே? டீயா சுக்குமல்லியானே? சுக்குமல்லியா டீயா? சரி சரி. இல்லை, எனக்கு சும்மா கேட்க. மிடல புள்ள நேசத்துக்கு, சிவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. மிடல புள்ள நேசத்துக்கு, சிவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. வாசப்பள்ளி பூத்திருக்கு,
அன்பே அன்பு. அதுதான், அதனாலதான் சிரமம். நம்ம இடத்துக்கு ஐஓபி பேங்க் மேனேஜர் வந்திருக்கிறார். என்ன சொன்னீங்க? லோன் தருவார். ஆனா மாதம் சரியா கட்டலைன்னா, முத்து முத்தா அது இல்லையா, மாதம் சரியா கட்டலைன்னா என்ன பண்ணுவாரு? நல்ல கம்பிய பல்லுக்கு காய வச்சுக்கிட்டு இது எதுலங்க? அதுலயே சுடுவாரா எதுலங்க? வாயில. நாரதர் மகாமுனிவர் அழைத்து வருகிறார். சாமி வந்து விட்டார். கம்பு கூட தூக்காம கவுச்சி அடிக்கிறாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க விடலாமா, பிரம்மச்சாரி பலிக்க விடலாமா மாமா. பாருங்கள் சார். வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் பெண்மகள். யார் அந்த பெண்மகள்? இது ஏழு சாமி. உங்களுடைய ஆளு. ஆக உங்களுடைய ஆளு எதற்காக வச்சிருக்கீங்க? அவர் எங்க வச்சிருக்காரு? அவரை தான் நான் வச்சிருக்கேன். எதுக்கு நீ உயிரோட தெரியற? இப்ப பூரா பொம்பளை பிள்ளைய தான் வச்சிருக்கு. எல்லாம் சேட்டை ஒடிஞ்சு வச்சு உங்களுக்கு பூரா. சரி இருக்கட்டும், உன்னுடைய ஆளை சந்தித்து விட்டேன். இடத்தினுடைய தலைவி பள்ளியை சந்திக்க அழைத்து வாருங்கள். தங்கச்சி நிஜகுடி அம்மா வாமா வாமா ஓடியா டேய். அந்த 7வது பலகா புண்டுக்கு நிக்குது பார்த்து வாடா. என்ன பண்ணிட்டு நிக்குது? புண்டுக்கு இவங்க என்ன தமிழ்ல வித்தியாசமா? அது வந்து இது காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு இத போட்டு முளைக்காது சூப்பர். இத போட்டு வளர்த்தேனே போட்டு முளைக்காது என்று பிறவாகி போனேனே என்று ராசாவே நான் எங்கே பாடு நான் எங்கே ஒரு பார்வை பாரு ஆனாலும் ஆனாலும் சாமி ஆகாது பூமி அழுகின்ற பெண்ணுக்கு ஆயுத்தம் காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு பொழுதிருக்கு பறந்துருச்சு போனதசு மறந்துருச்சு லா 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 லா
பிரம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. அப்படியே ஆட்டும்னா. நமது இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமுனி வந்திருக்கிறார். நாரத மகிஷ் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அழைத்து வருகிறேன் சாமி. வாங்குனீங்களா? வாங்கணும்டா. என்ன வாங்கணும்? நிறைய வாங்கணும். உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதை பங்கு உரிச்சு கொடுத்துறோம். நாங்களாம் அமுக்கிக்கிற மாட்டோம். நாங்களாம் அப்படிலாம் சுயநலவாதிலாம் கிடையாது. அதனால நிறைய கொடுத்தாரு. அழைத்து வர உனக்கு தர சொல்றேன்டா. சாமி வாங்க சாமி. வாங்க 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 வந்து விட்டார். வரவேடு சாமி. வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. கையை தூக்காதிய வீசுதான். சந்தன மணக்குதான். மனம்ங்கிறதுக்கு மறுபேரு வீசு. வர வேண்டும் சாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். மனவீரம் கொண்டு மறைவீர் காண விருந்தாளை காண வாராயோ. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். கலைவாணி புத்திரனே வருக வருக. பிரம்மனின் மைந்தனே வருக வருக. முக்காலமன் வந்து தாங்கள் சின்ன பெண்ணை தேடி வெளியிருந்தால் புண்ணிய சேர்த்து வரவேண்டு சுவாமி. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க. பல்லாயிரம் தாண்டி பல கோடி நூறாண்டு வாழ்க. சிந்தை குளிர வைத்த சொல்லும் தமிழ் செல்வியே. வந்தாரே வாழ வைக்க வந்த குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே. வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். டீ சொல்லிக்கிறேன் சாமி. சொல்லுங்க. ஒரு 4 5 6 டீ வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் கிடையே வாங்க. இது சூடா இருக்கா? அந்த அண்ணன் இருந்தாரே பாவா. சரி. செல்வத்துள் செல்வ செவிச்செல்வம் அச்செல்வ செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லுக்கிணங்க 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பெண்மகவே. இந்த இடத்திலே ஆக நாரத மகரிஷி வள்ளி என்ற பெண்மகள் ஆக அற்புதமாக வளம் வந்து ஆக வரவேற்பு பாடலை பாடி புகழ் பெற்று நிற்கின்றாயே. இடத்தினுடைய பெருமையா இல்லை உன்னை வைத்த இந்த இடத்திற்கு பெருமையா என்று பார்க்கின்ற பொழுது அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவிடம் இருப்பதோ வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு உன்னிடத்தில் இருப்பதோ தமிழ் என்கிற தட்டு. அந்த தட்டை தட்டுகின்ற பொழுது மடை திறந்த வெள்ளத்தை போல் பதில்கள் கிடைக்க வேண்டும். உங்க 2 பேருக்கு என்னப்பா வேணும்? நோண்டுது சாமி. என்னைய ஏன் இருக்க முடியலையா? தெரியல, விண்ணு இருக்கான். சென்று வரேன் சாமி. சரி, சென்று வருகிறீர்களா? நல்லபடியா போயிட்டு வாங்க.